ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு இங்கிலீஷ் கற்றுக்கலாம். நம்ம எல்லாருக்குமே இங்கிலீஷில் பேசணும் அப்படின்னா ரொம்ப ஆசை இருக்கும். ஆனால் கிராமர் கரெக்டாக நமக்கு தெரிஞ்சாதான் எல்லா சென்டென்ஸையும் நம்மளால் பேச முடியுமா அப்படின்னு பார்த்தா கண்டிப்பாக இல்லை. கிராமர் நமக்கு கொஞ்சம் கூட தெரியல அப்படின்னாலும் நிறைய தமிழ் வாக்கியங்களை நம்மளால் இங்கிலீஷில் பேச முடியும். நமக்கு நிறைய இங்கிலீஷ் வேர்ட்ஸ் தெரிஞ்சிச்சு அப்படின்னா நம்ம அதை வச்சு சின்னதாக நிறைய சென்டென்ஸ் நம்மளால் இங்கிலீஷில் பேச முடியும். நம்ம டெய்லி பேசக்கூடிய தமிழ் வார்த்தைகளில் ஒரு 7 வார்த்தைகளை இப்போது நம்ம இங்கே பார்க்கலாம். இப்போது ஸ்க்ரீனில் தெரிகிற இந்த 7 வார்த்தைகளை நீங்கள் கவனிங்க. இரு அப்படிங்கிற தமிழ் வார்த்தைக்கு இங்கிலீஷில் பி. இப்போ அப்படிங்கிற தமிழ் வார்த்தைக்கு நவ். போ அப்படிங்கிற தமிழ் வார்த்தைக்கு கோ. வேகமாக இதுக்கு இங்கிலீஷில் ஃபாஸ்ட். நல்லா அப்படிங்கிற தமிழ் வார்த்தைக்கு வில். மறுபடியும் இதை நம்ம இங்கிலீஷில் அகைன் அப்படின்னு சொல்லணும். மெதுவாக இந்த தமிழ் வார்த்தைக்கு இங்கிலீஷில் ஸ்லோலி. இப்போது இந்த 7 தமிழ் வார்த்தைகளை வச்சு நாம் இந்த வீடியோவில் நிறைய தமிழ் வாக்கியங்களை நம்ம மேக் பண்ண போகிறோம். ஸோ கவனமாக நீங்கள் கவனிச்சிங்க அப்படின்னா இந்த 7 வார்த்தைகளை நீங்கள் பயன்படுத்தி பேசக்கூடிய நிறைய சென்டென்ஸை இன்றைக்கி நீங்கள் கற்றுக்குவீங்க. ஃபர்ஸ்ட் ஒன், பி அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா இரு அப்படின்னு அர்த்தம். பி அப்படின்னா இரு. இதை வச்சு நம்ம பேசக்கூடிய தமிழ் வாக்கியங்களை நம்ம பார்க்கலாம். அமைதியாக இரு. அமைதியாக இரு. நம்ம டெய்லியுமே இந்த மாதிரி வாக்கியங்கள் நம்ம பேசுவோம் இல்லையா? இதை எப்படி சொல்லலாம் இங்கிலீஷில் அப்படின்னா பி குவைட். பி குவைட். அமைதியாக இரு. தயாராக இரு. தயாராக இரு. இதை எப்படி சொல்லலாம்? தயாராக இரு. பி ரெடி. பி ரெடி. தயாராக இரு. அன்பாக இரு. அன்பாக இரு. இது எப்படி சொல்லலாம் அப்படின்னா பி கைண்ட். பி கைண்ட். அன்பாக இரு. நன்றியுடன் இரு. நன்றியுடன் இரு. பி தேங்க்ஃபுல். பி தேங்க்ஃபுல். நன்றியுடன் இரு. கவனமாக இரு. கவனமாக இரு. பி கேர்ஃபுல். பி கேர்ஃபுல். கிராமரே நமக்கு சுத்தமாக தெரியலை அப்படின்னாலும் நம்மளால் ஈஸியாக இங்கிலீஷில் நிறைய சென்டென்ஸ் நம்மளால் பேச முடியும். அடுத்து நம்ம கற்றுக்க போகிற வேர்டு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நவ். நவ் அப்படின்னா இப்போ அப்படின்னு அர்த்தம். நம்ம ஒவ்வொரு நாளுமே இந்த இப்போ அப்படிங்கிற வார்த்தையை வச்சு நிறைய சென்டென்ஸ் நம்ம பேசுவோம் இல்லையா? இப்போது அதில் நம்ம ஒரு 5 தமிழ் வாக்கியங்களை நம்ம இந்த வேர்டு வச்சு நம்ம இப்போ கற்றுக்கலாம். இப்போ சாப்பிடு. இப்போ தூங்கு. இப்போ படி. இப்போ விளையாடு. இப்போ போ. இந்த மாதிரி எவ்வளோ சென்டென்ஸ் நம்ம டெய்லி பேசுவோம் இல்லையா? இப்போ சாப்பிடு. இதை நம்ம எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம் அப்படின்னா சாப்பிட்றதுக்கு என்ன இங்கிலீஷில் ஈட். இப்போங்கிறதுக்கு நவ். ஸோ இப்போ சாப்பிடு அப்படின்னு நம்ம சொல்லணும் அப்படின்னா ஈட் நவ். ஈட் நவ். இப்போ சாப்பிடு. அவ்வளோதான். இப்போ தூங்கு. இதை எப்படி சொல்லலாம் அப்படின்னா ஸ்லீப் நவ். ஸ்லீப். ஸ்லீப் அப்படின்னா தூங்குன்னு அர்த்தம். இப்போ அப்படின்னா நவ். இப்போ தூங்கு அப்படின்னு நம்ம சொல்கிறதுக்கு ஸ்லீப் நவ். இப்போ படி. இதை எப்படி சொல்லலாம்? வெரி குட். ஸோ இப்போ படி அப்படின்னு சொல்கிறத எப்படி சொல்லலாம் அப்படின்னா ஸ்டடி நவ். ஸ்டடி நவ். இப்போ விளையாடு. இப்போ விளையாடு. ப்ளே நவ். ப்ளே நவ். இப்போ போ. இப்போ போ. கோ நவ். கோ நவ். நம்ம நெக்ஸ்ட்டு கற்றுக்க போகிற வேர்டு என்ன அப்படின்னா கோ. கோ அப்படின்னா நம்ம எல்லாருக்குமே தெரியும் போ அப்படின்னு அர்த்தம். இந்த போ அப்படிங்கிறத வச்சு நம்மளால் எவ்வளோ சென்டென்ஸ் பேச முடியும் அப்படிங்கிறத நாம் இப்போ பார்க்கலாம். இப்போது கவனமாக போ. கவனமாக போ. யாராவது எங்கேயாவது ஊருக்கு போகிறாங்க, இல்லை பிள்ளைங்க ஸ்கூல் போகிறாங்க, காலேஜ் போகிறாங்க, வேலைக்கு போகிறாங்கன்னா நம்ம டெய்லியுமே சொல்லுவோம் கவனமாக போ, கவனமாக போங்க அப்படின்னு நம்ம சொல்லி அனுப்புவோம் இல்லையா? ஸோ இந்த கவனமாக போ அப்படிங்கிறதுக்கு எப்படி சொல்லலாம் இங்கிலீஷில் அப்படின்னா கோ கேர்ஃபுல். கோ கேர்ஃபுல். வேகமாக போ. வேகமாக போ. இந்த வேகமாக போ அப்படின்னு சொல்கிறதுக்கு கோ ஃபாஸ்ட். கோ ஃபாஸ்ட். வேகமாக போ. மெதுவாக போ. உங்களுக்கே ஆன்சர் தெரிஞ்சிருச்சு அப்படின்னா கண்டிப்பாகவே சொல்லுங்கள், வாயை திறந்து சொல்லுங்கள். இல்லைனா கமெண்ட் பாக்ஸில் நீங்கள் டைப் பண்ணிக்கிட்டே வாங்க. மெதுவாக போ. கோ ஸ்லோலி. வெரி குட். கோ ஸ்லோலி.
சீக்கிரம் போ, சீக்கிரம் போ. கோ குயிக்லி, கோ குயிக்லி, சீக்கிரமாக போ. நம்ம பார்க்க போகிற 4வது வார்த்தை என்ன அப்படின்னா வேகமாக. இதுக்கு இங்கிலீஷில் ஃபாஸ்ட். ஃபாஸ்ட் அப்படின்னா வேகமாக அப்படின்னு அர்த்தம். இப்போது வேகமாக போ, இது எப்படி சொல்லலாம்? கோ ஃபாஸ்ட். வேகமாக சாப்பிடு, இது எப்படி சொல்லணும்? ஈட் ஃபாஸ்ட். வேகமாக ஓடு, வேகமாக ஓடு. ரன் ஃபாஸ்ட், ரன் ஃபாஸ்ட். வேகமாக நட, வேகமாக நட. வாக் ஃபாஸ்ட், வாக் ஃபாஸ்ட். வேகமாக வா, வேகமாக வா. கம் ஃபாஸ்ட், கம் ஃபாஸ்ட். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா ஒரு லைக் பண்ணிவிட்டு கண்டினியூவாக பாருங்கள். உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கும் நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். நம்ம நெக்ஸ்ட்டு கற்றுக்க போகிற வார்த்தை என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா வெல் அப்படின்னா நல்லா அப்படின்னு அர்த்தம். நல்லா அப்படிங்கிற தமிழ் வார்த்தைக்கு இங்கிலீஷில் வெல். இப்போது நல்லா பண்ணு, ஒரு விஷயத்த நம்ம சொல்லுவோம் இல்லையா, அது ஒர்க் பண்ணாலும் சரி, எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணுறதா இருந்தாலும் சரி, என்னதாக இருந்தாலும் நல்லா பண்ணு அப்படின்னு நமக்கு தெரிஞ்சவங்களுக்கும் நமக்கு பிடிச்சவங்ககிட்டையும் நம்ம ஒரு விஷயத்தை நம்ம சொல்லுவோம். நல்லா பண்ணு அப்படின்னு கண்டிப்பாகவே சொல்லுவோம் இல்லையா. ஸோ இந்த நல்லா பண்ணு அப்படிங்கிறத எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம் அப்படின்னா டூ வெல். டூ அப்படின்னா பண்ணு அப்படின்னு அர்த்தம், வெல் அப்படின்னா நல்லா. ஸோ நல்லா பண்ணு அப்படிங்கிறத டூ வெல் அப்படின்னு சொல்லணும். நல்லா யோசி, நல்லா யோசி, இது எப்படி சொல்லலாம் அப்படின்னா திங்க் வெல், திங்க் வெல். நல்லா விளையாடு, நல்லா விளையாடு, இது எப்படி சொல்லலாம்? ப்ளே வெல், ப்ளே வெல், நல்லா விளையாடு. நல்லா படி, நல்லா படி. கண்டிப்பாகவே நம்ம டெய்லியுமே இந்த வார்த்தைகள்லாம் வீட்டில் பேசுவோம் இல்லையா. நல்லா படி, இது எப்படி சொல்லலாம்? ஸ்டடி வெல், ஸ்டடி வெல். நல்லா தூங்கு, ஸ்லீப் வெல். நல்லா சாப்பிடு, ஈட் வெல். இந்த வீடியோவில் அடுத்து நம்ம கற்றுக்க போகிற வேர்டு என்ன அப்படின்னா மறுபடியும். மறுபடியும் அப்படிங்கிற தமிழ் வார்த்தைக்கு இங்கிலீஷில் அகைன். அகைன் அப்படின்னா மறுபடியும் அப்படின்னு அர்த்தம். மறுபடியும் பேசு, மறுபடியும் பேசு, இதை நம்ம எப்படி சொல்லலாம் அப்படின்னா ஸ்பீக் அகைன், ஸ்பீக் அகைன். மறுபடியும் பேசு. மறுபடியும் சாப்பிடு, மறுபடியும் சாப்பிடு. ஈட் அகைன், ஈட் அகைன். மறுபடியும் போ, கோ அகைன், கோ அகைன். மறுபடியும் வா, மறுபடியும் வா. கம் அகைன், கம் அகைன். மறுபடியும் சொல்லு, மறுபடியும் சொல்லு. சே அகைன், சே அகைன். மறுபடியும் செய், மறுபடியும் செய். டூ அகைன், டூ அகைன். பார்த்தீங்களா, இப்போ எவ்வளோ தமிழ் வாக்கியங்களை எந்த ஒரு கிராமருமே இல்லாமல் நம்ம பேச முடியுது அப்படின்னு. இன்னும் நம்ம நிறைய தமிழ் வாக்கியங்களை இங்கிலீஷில் எப்படி பேசலாம் அப்படின்னு சொல்லி நம்ம கற்றுக்கலாம். இந்த வீடியோவில் நம்ம லாஸ்ட்டாக பார்க்க போகிற தமிழ் வார்த்தை என்ன அப்படின்னா மெதுவாக. மெதுவாக அப்படின்னா அதுக்கு இங்கிலீஷில் ஸ்லோலி அப்படின்னு அர்த்தம். ஸ்லோலி அப்படின்னா மெதுவாக. இப்போது மெதுவாக வா, மெதுவாக வா, இது எப்படி சொல்லலாம்? கம் ஸ்லோலி, கம் ஸ்லோலி. மெதுவாக சாப்பிடு, மெதுவாக சாப்பிடு. ஈட் ஸ்லோலி, ஈட் ஸ்லோலி. மெதுவாக பேசு. சில பிள்ளைங்க பார்த்திங்கன்னா ரொம்ப சத்தமாக பேசுவாங்க. அவங்கக்கிட்ட நம்ம சொல்லுவோம் இல்லையா மெதுவாக பேசு அப்படின்னு. இது எப்படி சொல்லலாம் இங்கிலீஷில்? ஸ்பீக் ஸ்லோலி, ஸ்பீக் ஸ்லோலி. மெதுவாக நட, மெதுவாக நட. வாக் ஸ்லோலி, வாக் ஸ்லோலி. மெதுவாக ஓடு, மெதுவாக ஓடு. ரன் ஸ்லோலி, ரன் ஸ்லோலி. மெதுவாக போ, மெதுவாக போ, இது எப்படி சொல்லலாம்? கோ ஸ்லோலி, கோ ஸ்லோலி. மெதுவாக போ. நம்ம டெய்லியுமே பேசக்கூடிய இந்த சின்ன சின்ன தமிழ் வார்த்தைகளை வச்சு நம்ம இன்றைக்கி எவ்வளோ சென்டென்ஸ் நம்ம இங்கிலீஷில் எப்படி பேசணும் அப்படின்னு சொல்லி நம்ம கற்றுக்கிட்டோம் இல்லையா. கண்டிப்பாகவே இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். ஸோ நீங்கள் இன்றைக்கி கற்றுக்கிட்ட இந்த சென்டென்ஸ் எல்லாமே நீங்கள் கண்டிப்பாகவே நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ப்ராக்டிஸ் ரொம்ப ரொம்ப முக்கியம் நம்ம இங்கிலீஷில் பேசுகிறதுக்கு. சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் வீடியோஸ் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. வீடியோஸ் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள். Thank you friends. Thanks for watching.